தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பத்திற்கு மத்திய அரசு அங்கீகாரம் அளித்துள்ளதாக தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கோரிக்கை ஏற்று தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டுக்கு மத்திய அரசு அங்கீகாரம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் புதிய கேலாவ் இந்தியா திட்டத்தின் கீழ் சிலம்பம் சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கௌசிக் வந்தா சூப்பரா சுத்துறானா வைக்கிரம் பாரு பறிச்ச கம்பு வீசும் திறன், காலடி அசைவு, வேகம், இது மூன்றுமே சிலம்பத்தின் அடிப்படை திறன்கள். இயற்கையின் சவால்களை எதிர்கொள்ள உருவான இந்த கலையின் அடிப்படைகள் பலதும் அதே இயற்கையின் சாரமாக உண்டானவையே. கடற்கரையில் ஓடும் நண்டுகளிடமிருந்து திசைகளையும், யானையின் தும்பிக்கையிலிருந்து சிலம்பத்தின் வீச்சு வகைகளையும், கழுகிடமிருந்து பிடிமுறைகளையும், கரடியிடம் இருந்து தொடுதல் முறைகளையும், பாம்பிடம் இருந்து வேகத்தையும் முறைப்பட தேர்ந்தெடுத்தே சிலம்பத்தின் திறன்கள் வடிவமைக்கப்பட்டதாக சிலம்ப ஆசிரியர்கள் கூறுவது வழக்கம். சிலம்பம் கற்பதற்கு உரிய வயதாக 7 அல்லது 8 வயது இணங்கப்பட்டிருக்கிறது. சுமார் 15 வயதாகும் வரை குருவின் கண்காணிப்பில் நடத்தப்படும் பயிற்சிகளுக்கு பிறகு சுமார் 5 வருடம் தனிப்பட்ட ரீதியில் எடுத்துக்கொள்ளும் பயிற்சிகள் நேர்த்தியான சிலம்ப பிரயோகத்தை பெற்றுத்தரும்.